தூத்துக்குடி மாநகராட்சியில் தனியார் ஆக்கிரமித்து வைத்திருந்த ரூபாய் 40 கோடி மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டுள்ளதாக தெற்கு மண்டலத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மண்டல அலுவலகத்தில் அப்பகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி JS நகரில் உள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். ஆணையர் மதுபாலன், துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தெற்கு மண்டல தலைவர் பாலகுருசாமி வரவேற்றார். முகாமில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிற்கிணங்க மழைநீர் தேங்கிய பகுதியில் புதிய கால்வாய் பணிகள், சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநகராட்சியில் ஏற்கனவே நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சொத்து வரி, குடிதண்ணீர், பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் போன்ற மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. இதுவரை மாநகராட்சி பகுதியில் 2500 புதிய சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பகுதியில் புதிய கால்வாய்களும் அமைக்கப்பட்டுள்ளன. முத்தியாபுரம் உப்பாற்று ஓடை முழுமையாக ஒருபுறம் 300 மீட்டரும் மறுபுறம் 180 மீட்டரும் அகலம் கொண்டதாகும். அதனை முழுமையாக சீரமைத்து மழைக்காலங்களில் வரும் தேவையற்ற நீரை கடலுக்குள் செல்லும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் மணல் அரிப்பை தடுப்பதற்கு மரங்கள் நடுவது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளேன். அத்திமரப்பட்டி, முக்காடு பகுதியில் மக்கள் விடுத்த கோரிக்கையடுத்து JS நகரில் ஒரு பூங்கா அமைக்கப்படும். மாநகராட்சி பகுதியில் தனியார் ஆக்கிரமித்து வைத்திருந்த ரூபாய் 40 கோடி மதிப்பிலான இடம் இதுவரை மீட்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள 153 மனுக்களில் 115 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளது. வீடு கட்டும்போது குடிநீர் இணைப்புக்கும் விண்ணப்பித்து உடனடியாக இணைப்பு பெற்றுக் கொள்ளலாம் என்றார். முகாமில் பிறப்பு சான்றிதழ் விண்ணப்பித்த பெண் ஒருவருக்கு 15 நிமிடத்தில் அச்சான்றிதழை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் துணை ஆயர் ராஜாராம், செயற்பொறியாளர் சரவணன், உதவி ஆணையர் கல்யாண சுந்தரம், நகரமைப்பு திட்ட செயற்பொறியாளர் ரெங்கநாதன், கண்காணிப்பு அலுவலர் குருவையா, நகர்நல அலுவலர் வினோத் ராஜா, சுகாதார ஆய்வாளர் ராஜபாண்டி, கவுன்சிலர்கள் விஜயகுமார், முத்துமாரி, வைதேகி ராஜேந்திரன், பட்சிராஜ், சரவணகுமார், ராஜதுரை, சுயம்பு, முத்துவேல், வெற்றிச்செல்வன், போல்பேட்டை பகுதி திமுக பிரதிநிதிகள் பிரபாகர், ஜோஸ்பர், மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ், ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.